கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை இருக்கிற நியாயாதிபதியாகிய யெப்தா. தகப்பனுடைய மறுமனையாட்டியின் மகன் என்பதினால் அந்த குடும்பத்தாரும் அந்த ஊராரும் இவனை தள்ளி வைத்தார்கள். ஆனால் இவன் மிகப்பெரிய பலசாலியாய் உருவானான். நெருக்கடியான நேரத்தில் ஆபத்து வந்தபோது வேறு வழியின்றி யெப்தாவை அழைத்தார்கள். அவன், நான் உங்களுக்கு தலைவனானால் இந்த வேலையை செய்கிறேன் என வந்தான், தலைவனானான். இஸ்ராயேலர்களின் வரலாறுகளை நன்கு அறிந்திருந்தவன் இந்த யெப்தா. இந்த பகுதியை படித்து பாருங்கள். எவ்வளவு அழகாக பழைய வரலாறுகளை தீர்த்துச் சொல்லுகிற மக்களிடம் வரலாற்றை முறையாக அழகாக நிகழ்ந்தபடி இந்த யெப்தா சொன்னார் என நாம் அறிந்து கொள்கிறோம். 11ஆம் அதிகாரம் 30 முதல் 40 வசனங்களில் இந்த யெப்தாவினுடைய மரணம் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யெப்தா மரித்தபோது அவனை அடக்கம் செய்தார்கள். திருமறையில் பாருங்கள், கீலேயாத்தில் உள்ள ஒரு ஊரில் அவரை அடக்கம் செய்தார்கள். எந்த ஊர், எந்த இடம், எங்கே அவருடைய கல்லறை? மிக கடுமையான யுத்தத்தை நடத்தி மிக எளிமையாக வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு பெருந்தலைவனை மிக லகுவாக மக்கள் மறந்து போனார்கள். நமக்கு முன்னால் பலர் ஓடியிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். பலரால் நாம் நன்மை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர்களை எல்லாம் நம்முடைய வசதிக்காக நாம் மறந்து போகிறோம். அப்படித்தான் நம்மையும் மறந்து போவார்கள். நம்மை காலத்திற்கும் நினைத்திருப்பார்கள். நாம் சொன்னதையெல்லாம், நாம் செய்ததையெல்லாம் நினைத்து கழித்திருப்பார்கள் என்றெல்லாம் தப்பு கணக்கு போடாதீர்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் நாமோ கர்த்தரின் வார்த்தையை மறக்காத மக்களாக, கர்த்தரின் வார்த்தையை என்றும் நினைவுகூர மக்களாக இருப்போம். நியாயாதிபதிகள் 11:30 முதல் 40 அவருடைய பொருத்தனையின் பிழையை நாம் பார்க்கிறோம். என் வீட்டிலிருந்து வருவது எதுவோ அதை நான் பலியிடுவேன் என்றார். மகள் வந்தாள், என்ன செய்வது என அவருக்கு தெரியவில்லை. எவ்வளவு வரலாறு படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவனாய் இருந்தாலும் வார்த்தையில் தவறிப்போனார். அதன் நிமித்தம் மிகப்பெரிய குழப்பம் அவருக்குள் வந்தது. மிக ஞானமாக, கவனமாக நம்முடைய சொற்களை நாம் பயன்படுத்துவோம். நம்முடைய சொற்களில் வலிமை இல்லை. ஆனால் நாம் சொன்னது கர்த்தருடைய புத்தகத்தில் பதிவில் இருக்கிறது. எனவே மிக கவனமாக, ஞானமாக, சரியாக பேச நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கவனம் கொள்வோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.